அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். මගේ ඉතුරු කතාව මං වෙනුවෙන් පිළිතුරු දෙන්න මං සරත් ෆොන්සේකා ඇමතුමාට බාර දෙනවා. නීතිය අදගත්තා සත්තු වගේ දැන් කෑ ගැහුවට ඒක නායකයා වැඩ කරේ දාමරිකයෙක් වගේ. and it was addressed to the honorable prime minister. கம்மன்பில தொடர்பில் தினேஷ் குணவர்தன பாராளுமன்றத்தில் கேள்வி. சபையில் அமளி துமளி. அமைச்சர் ரவுப் ஹக்கீம் மாகாண சுகாதார அதிகாரிகளுடன் மேற்கொண்ட சந்திப்பை அடுத்து மத்திய மாகாண சபையின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு. எப்பாவெல போஸ்பேட் அரச நிறுவனத்தில் பரவிய தீயினால் ஆவணங்கள் தீக்கிரை. இலங்கையின் முறைகள் தொடர்பில் நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச முதலீட்டு ஆய்வு நிறுவனம் தெரிவிப்பு. இந்தோனேஷியாவில் நிற்கதிக்குள்ளாகியுள்ளவர்கள் தொடர்பில் அந்நாட்டு உப ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக மலேசியாவின் பினாங் மாநில துணை முதலமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு செவி. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். தேசிய வீடமைப்பு தின வாரத்தினை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள முதலாவது கொடி இன்று ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. ஜூன் மாதம் 23ஆம் திகதி நினைவு கூறப்படவுள்ள தேசிய வீடமைப்பு தினத்தை முன்னிட்டு தேசிய வீடமைப்பு வாரத்திற்கான கொடி இன்று ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அணிவிக்கப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தினமான ஜூன் 23ஆம் திகதி தேசிய வீடமைப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஜாதிக நிவாச தினே මෙවර අපි සමරන්නේ சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது நாட்டு மக்களுக்கு வீடுகளை வழங்கும் திட்டத்தை இந்த முறை தேசிய வீடமைப்பு தினத்தில் நாம் முன்னெடுக்க உள்ளோம். அத்துடன் வறிய மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான உதவிகளை வழங்குவதனூடாக வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களின் கனவை நனவாக்க உள்ளோம். விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில தொடர்பில் தினேஷ் குணவர்தன பிரதமரிடம் வினவ முற்பட்ட போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. உதய கம்மம்பில இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து சபைக்கு வெளியே இருந்தமையினால் இவ்வாறான கேள்விகளை தொடுக்க முடியாது என ஆளும் கட்சி குற்றம் சுமத்தியது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை தொடரும் செய்தியில் எதிர்பாருங்கள். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. வன்னி பிரதேசத்தில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் பல பாதுகாப்பு வலயங்கள் அறிவிக்கப்பட்டன. அதுவும் சர்வதேசத்தின் பங்களிப்புடன் அறிவிக்கப்பட்டன. அவை பாதுகாப்பு வலயங்களாக மக்களுக்கு இருக்கவில்லை. எதுவும் அறியாத மக்களை இலங்கை ராணுவத்தின் பொறி கிடங்குகளில் சிக்கியவர்களாக செய்வதறியாது தவித்தனர். இறுதியில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர். அனைத்தையும் அறிவித்த அரசும் மக்களை பாதுகாக்கவில்லை. சர்வதேசமும் மக்களை காக்க வரவில்லை. எனவே உயிரை மட்டும் காக்க முடியுமா என்ற கேள்வியில் சிக்குண்ட மக்கள் தங்கள் உடைமைகளை மறந்தனர். கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஓடியவர்கள் அவர்களது அடையாள அட்டைகளை இழந்தனர். திருமண சான்றிதழ்கள், பிறப்பு சான்றிதழ், ஆதன உரிமைகள் என அனைத்தையும் இழந்தனர். உங்கள் சட்டங்கள் அனைத்தும் தொலைத்த மக்களுக்கு எப்படி விமோசனம் கொடுக்கும் என்பதை இருந்துதான் பார்க்க வேண்டும். நாட்டில் மலையம் தவிர்ந்த ஏனைய மக்களுடைய அடையாள அட்டையிலே வி என்ற அடையாளமும் மலைய மக்களுடைய அடையாள அட்டையிலே எக்ஸ் என்ற அடையாளமும் விடப்பட்டிருக்கின்றது. இது ஒருவேளை நான் நினைக்கின்றேன் அவர்களை இந்த நாட்டுக்கு உரித்தானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்குரிய பிரஜைகள் என்பதை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு பாரபட்சமான செயற்பாடாக கருதுகின்றேன். ஆட்களை பதிவு செய்வதற்கான தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஒரு புதிய ஏற்பாட்டை இந்த நல்லாட்சி அரசு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக மலைய மக்களுடைய அடையாள அட்டையில் ஏனைய மக்கள் வேறுபடுத்தி காட்டப்படுகின்ற இந்த எக்ஸ் என்ற அடையாளம் முற்றுமுழுதாக நீக்கப்பட்டு அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை போல் அந்த மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். அடையாள அட்டை என்பது தமிழரின் வாழ்விலே மிகவும் பாரதூரமான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. அது தன்னை இலங்கை பிரஜை என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக அந்த அடையாள அட்டையை தன்வசம் வைத்திருப்பதே தனக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விடயமாக மாறியிருக்கு. இன்று சிறையில் வாடும் பல மலையக இளைஞர்களின் முக்கிய குறைபாடு அவர்கள் ஆயுதத்தை கையில் வைத்திருந்தது காரணம் அல்ல, அவர்கள் கையில் அடையாள அட்டை இல்லாமல் இருந்ததே பிரதான காரணமாக இருந்தது. மலையக மக்களுக்கு போதுமான கிராம சேவர்களின் அளவு இல்லாததன் காரணமாக இந்த அடையாள அட்டையை பெற்றுக் கொடுப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அடையாள அட்டை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இரு மொழிகளில் தான் இருந்தது. அந்த முறை மாற்றப்பட வேண்டும். ஆங்கிலமும் அவசியம். ஏனென்று சொன்னால் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி அவசியம். நாட்டினுடைய 3 தேசிய மொழிகளும் நடைமுறையில் இருக்கக்கூடிய வகையில், அந்த பதிவில் இருக்கக்கூடிய வகையில் அமைச்சர் அவர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
அமைச்சர் ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் மாகாண சுகாதார அமைச்சு நடத்திய சந்திப்பை அடிப்படையாக வைத்து இன்று மத்திய மாகாண சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் கோரமின்மையினால் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதி சுகாதார அமைச்சர் ஃபைசல் காசிம் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நீர்வளங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் ரவுப் ஹக்கீமும் கலந்து கொண்டிருந்தார். மத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றனர். කුරණ කටුකොස්තොට දෙල්තොට අපුස්කතරාව මඩුල් කල ගලගෙදර රීලකස් කඩ දම්මුල්ල නාවලපිටිය තලතුඔය போன்ற வைத்தியசாலைகளை முதலில் நாங்கள் புனரமைப்பு செய்வதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இதுக்கு கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் பணங்கள் தேவைப்படுகின்றன. இவைகளை நாங்கள் இந்த வருடத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். காரணம் இதுக்குரிய எஸ்டிமேட்டுகள் இன்னும் செய்யப்படாத நிலையில் இருப்பதனால். மத்திய வங்கி ஆளுநர் விடயம் மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதன்போது அமைச்சர் ரவுப் ஹக்கீமிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக அடுத்த வருஷம் முற்பகுதியில் நடைபெற இருக்கிற தேர்தலில் அதில் இருக்கிற எல்லை நிர்ணயம் சம்பந்தமான பிரச்சினைகள் முழுமையாக தீர்த்து வைக்கப்பட்ட பிறகு எவ்வாறு போட்டியிடுவது சம்பந்தமான தீர்மானத்தை உகந்த தருணத்தில் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். எங்களுடைய கட்சியின் ஆதிக்கமுள்ள பிரதேசங்களில் தனித்து போட்டியிடுவதற்கான கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்ற போதிலும் ஏனைய பிரதேசங்களில் சேர்ந்து போட்டியிடுவது சம்பந்தமான நாங்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிற எங்களோடு சிநேகபூர்வமாக இருக்கிற ஏனைய கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தருணத்தில் அதற்கான தீர்மானங்களை எடுப்போம். கட்சிக்குள்ளே இருக்கிற உள்ளக பிரச்சனைகள் சம்பந்தமான தீர்மானங்களை கட்சியின் அரசியல் உச்சபீடம் கூடுகின்ற போது அவை சம்பந்தமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற குழுக்களின் அறிக்கையை பொறுத்து நாங்கள் தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். மத்திய வங்கி ஆளுநர் சம்பந்தமான விஷயத்தில் கட்சி மட்டத்தில் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையிலும் இதுவரை ஈடுபடவில்லை. இது தொடர்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரு சுமூகமான தீர்வை தங்களுக்குள் எட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நேற்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடலுக்கு இன்றைய மத்திய மாகாண சபை அமர்வின் போது முதலில் எதிர்க்கட்சி உறுப்பினர் நிமல் பியதிச எதிர்ப்பு தெரிவித்தார். இது எமது மாகாண அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தலாகும். அதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சபையை நாம் புறக்கணிக்கின்றோம். பின்னர் அவர் மேலும் சில மாகாண சபை உறுப்பினர்களுடன் சபையில் இருந்து வெளியேறினார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் குணத்திலக ராஜபக்ச செங்கோலியும் தூக்கிச் சென்றார். பின்னர் சபை மீண்டும் கூடிய போது சுகாதார அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் ஆளும் கட்சியும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட சபை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடிய போது சபையில் கோரம் இருக்கவில்லை. அதனால் மத்திய மாகாண சபை அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை மத்திய மாகாண சபையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று மாகாண ஆளுநரை சந்தித்து இது தொடர்பில் எடுத்துக் கூறியுள்ளனர். விளக்கமறில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மம்பில தொடர்பில் தினேஷ் குணவர்தன பிரதமரிடம் வினவ முற்பட்ட போது சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. உதய கம்மம்பில இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து சபைக்கு வெளியே இருந்தமையினால் இவ்வாறான கேள்விகளை தொடுக்க முடியாது என ஆளும் கட்சி குற்றம் சுமத்தியது. 17 கீழ் 1 சரத்தின்படி அவசர விடயங்களின் போது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதமர் சபையில் இருக்கின்றார். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் 20 பேர் எனக்கு இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளனர். இதனை கூறுவதற்கு இடமளிப்பதாக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இணக்கம் காணப்பட்டது. சபாநாயகரும் சபை முதல்வரும் திடீரென இதற்கு ஏன் இடமளிக்கவில்லை என்பது எனக்கு புலப்படவில்லை. அதனை வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். 20 பேர் எழுந்து நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு அதனை வாசிக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகள் மீறப்படுகின்ற வகையில் இடம்பெறும் அரசியல் குரோத செயற்பாடுகள் தொடர்பில் பிரதமரின் பதிலை எதிர்பார்க்கின்றேன். அவர் தற்போது வெளியில் உள்ளார். எனக்கு இது குறித்து தெரியாது. இங்கு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தற்போது சபைக்கு வெளியே உள்ளாரா இல்லையா, அவர் வெளியே இருப்பாரா என் அவர் தொடர்பான கேள்வியை தொடுக்க முடியாது. எனது நண்பர் இந்த பாராளுமன்றத்தை திசை திருப்பியுள்ளார். ஏனைய கேள்விகளுக்கு அமைச்சர் சரத் பொன்சேகா பதில் வழங்குவார். அவருக்கு நான் சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன்.
இன்று மிருகங்கள் போன்று சத்தமிடுவோர் கடந்த காலங்களை மறந்துள்ளனர். எம்மை இழுத்து சென்று எவ்வித நீதியுமின்றி 8 மாதங்கள் சிறையில் அடைத்தனர். வழக்கு விசாரணைகளின்றி 8 மாதங்கள் தடுத்து வைத்தனர். இதுபோன்ற விடயங்களை மிருகங்கள் போன்று சத்தமிடும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மறந்துள்ளனர். அன்று இடம்பெற்றது போன்று பொய்யான விடயங்கள் தற்போது இடம்பெறுவதில்லை. பாராளுமன்றத்திற்கு வந்து ஒளிந்திருந்துவிட்டு ஒருவர் எழுந்து அவர் வரவில்லை என்று கூறுகின்றனர். இவ்வாறு பொய் கூற வேண்டாம். உங்களது தலைவர் அந்த காலத்தில் எம்மை பாராளுமன்ற உறுப்பினர்களாக கருதவில்லை. எம்மிடம் பழி வாங்கினார். சட்டத்தை கையில் எடுத்தார். இன்று மிருகங்கள் போன்று சத்தமிடுகின்றீர்கள். உங்கள் தலைவர் அன்று அடாவடித்தனமாகவே நடந்து கொண்டார். இலங்கையில் ஒரு பிரதமரே உள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு எவரும் இன்று பிரதமர் அல்ல. என்னிடம் கேள்வியொன்றை தொடுத்தால் நான் இந்த சபைக்கு மரியாதை வழங்கி முழுமையாக அதற்கு பதில் வழங்க வேண்டும். எனக்கு தடுமலாக இருக்கின்றது. அதனால் சரத் பொன்சேகாவிற்கு பதில் வழங்குமாறு பணித்தேன். அரசாங்கம் தற்போது இறந்துவிட்டது. பிரதமருக்கு தடுமலாக இருந்தாலும் அவர் இன்று சபையில் உள்ளார். எனவே கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் பொறுப்பு அவருக்கு உண்டு. சுகவீனமுற்ற நிலையில் நான் இன்று சபைக்கு வந்துள்ளேன். எனினும் தேக ஆரோக்கியத்துடன் உள்ள உதயகம்மன் பிளவை சபைக்குள்ளே வருமாறு கூறுங்கள். அச்சே கடற்பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள தமிழ் அகதிகளுக்கான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக மலேசியாவின் பினாங் மாநில துணை முதலமைச்சர் பி ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இந்தோனேஷியாவின் உபஜனாதிபதி யூசுப் காலாவுடன் தொடர்பு கொண்டு பேசியதாக பினாங் மாநில துணை முதலமைச்சர் பி ராமசாமி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அங்கு விஜயம் செய்வதற்கு முன்னர் இந்தோனேஷிய மத்திய அரசாங்கத்தின் அனுமதியை பெற வேண்டும் என அச்சே ஆளுநர் குறிப்பிட்டதாகவும் ராமசாமி தெரிவித்தார். ஆட்சி பகுதியில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள 44 தமிழ் அகதிகளுக்கு உதவுவது தொடர்பில் அந்நாட்டு அதிகாரிகளுடன் நீங்கள் தொடர்பு கொண்டதாக அறிகின்றோம். நேற்று என்னோட 2 உதவியாளர்கள் நான் அங்க அனுப்பியிருந்த ஆட்சிக்கு போயிட்டு அந்த நிலவரத்தை எப்படி இருக்குது என்ன ஆனா அவங்களுக்கு அவங்க அந்த முகாமுக்கு போய் ஆனா அங்க உள்ள மக்களோட பேச முடியும் என்று அவங்க அனுமதி இல்லை. நேற்று நான் அந்த கவர்னர் டாக்டர் ஜைனி அப்துல்லாக்கு அதுக்கு எனக்கு அவர் நல்ல அறிமுகம். அவர் கூட இன்றைக்கு காலையில அவர் கூட தொடர்பு கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எல்லா உதவிகளும் நாங்க செய்கிறோம் அந்த அகதிகளுக்கு, மருத்துவ உதவி, இது உணவுப் பொருட்கள் எல்லாம். ஆனா என்ன அப்படின்னா இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமா இருக்கிறதுனால அவங்க கப்பல்ல அவங்க பயணம் செய்ய முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் உபஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்ட போது அவர் சாதகமான பதிலை வழங்கினாரா? இந்தோனேஷியன் வக்கீல் பிரசிடென்ட், இந்தோனேஷியன் வைஸ் பிரசிடென்ட் யூசுப் கலாவுக்கு நான் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் மத்திய அரசாங்கம் நாங்கள் எங்கள் பொறுப்பு தான் இந்த அகதிகள் இருக்கின்றார்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுல அவங்களுக்கு என்னென்ன உதவி நாங்க செய்ய வேண்டுமோ அந்த உதவி எல்லாம் செஞ்சுட்டு அதே டைம்ல அவங்க யுஎன்ஐசிஆருக்கு தொடர்பு கொண்டு இன்றைக்கு யுஎன்ஐசிஆர் வந்திருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நான் என்ன கேட்டேன், எனக்கு முன்னாலே அவர் தெரியும். அவர் என்ன கேட்டேன் அப்படின்னா, அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் உதவி அப்படி தேவைப்பட்டா என்னை கூப்பிட்டு நான் தயார் நிலையில வர்றதுக்கு அவங்க கூட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அப்படி தேவையா இருந்தா அவர் எனக்கு தொடர்பு கொள்வாங்க. இந்தோனேஷிய அரசாங்கத்துடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறுகின்றீர்கள். நெருக்கடிக்குள்ளாகியுள்ளவர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தமிழர்கள் என்ன அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனோம், கிறிஸ்மஸ் தீவுக்கு நாங்க போவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கு எப்ப போவாங்க, அந்த கப்பல் அதை ஏண்டதுக்கு அவங்க சரிச்சிருக்காங்க இல்லையா அப்படின்ட்டு எனக்கு இன்னும் சரியான தகவல் கிடைக்கல. அவங்களோட நிலைப்பாடு என்ன, யுஎன்எஸ்சிஆர் அங்க அவங்க மற்ற நாடுகளுக்கு அவங்க கொண்டு போவாங்களா, இல்லாட்டி மறுபடியும் அந்த கப்பல்ல சரி கட்டி கப்பல்லயே ஆஸ்திரேலியாவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு இது இன்னும் தெளிவா தெரியல. இன்னும் ஒரு 2 நாள்ல இது தெளிவா இருக்கும். ஆனா இருப்பினும் நான் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கேன். அப்படி கவர்னரோ இல்லாட்டி வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டா நான் தயாரா இருக்கேன். போய் அங்க நம் தமிழருக்கு என்னென்ன உதவி தேவையோ அதை செய்யலான்னு. இந்த தமிழ் அகதிகள் தொடர்பில் இந்தோனேஷிய அரசாங்கத்திடம் நீங்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன? முதல்ல என்னோட கோரிக்கை அவங்க நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு சகல உதவி செய்யணும், அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யணும், அவங்களுக்கு சாப்பாடு பொருட்கள் கொடுக்கணும். அதே டைம்ல மனிதமான அடிப்படையில் அவங்களை நடத்த வேண்டும் என்று
என்னோட கோரிக்கை. தமிழக அகதி முகாம்களில் இருந்தவர்களே இவ்வாறு ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்திருப்பதாக அறிய முடிகின்றது. ஆனால் தமிழக அரசு இதற்காக குரல் கொடுப்பதாக தெரியவில்லை. அதை பத்தி எனக்கு என்ன சொல்றது, நான் என்னோட எவ்வளவு முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மீண்டும் என்னென்ன உதவி அவங்களுக்கு தேவையோ நான் குறிப்பிட்ட தலைவர்கள் நான் தொடர்பு கொண்டு நான் கண்டிப்பா செய்வேன். இதேவேளை இந்தோனேஷியாவில் உள்ள இலங்கை தமிழர்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழகத்தின் திராவிட கழக தலைவர் கி வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார். கும்பகோணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மனிதனை சிறிது கூட இல்லாமல் ஒரு குழந்தையை கூட காப்பாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கத்தினால் இதை உடனடியாக மத்திய அரசு இந்த பிரச்சனையை எடுக்க வேண்டும். ஐநாவில் இந்த பிரச்சனை செல்ல வேண்டும். இதேவேளை அச்சே கடற்கரையில் கரையொதுங்கியுள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் பயணித்த படகை பெக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி மீண்டும் கடலுக்குள் அனுப்பும் இந்தோனேஷிய அதிகாரிகளின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் கூறுகின்றன. குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் 44 பேரும் பாதுகாப்புக்கு மத்தியில் அச்சே கடற்கரையில் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான முகவர் நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற புகலிட கோரிக்கையாளர்களின் கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. உங்களது வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலனை உங்களுக்கு வழங்கியுள்ளார்களா? இது தொடர்பில் நியூஸ் ஃபெஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் இன்றைய தினமும் முல்லைத்தீவு, அனுராதபுரம் மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபெஸ்ட் குழாத்தினர் முல்லைத்தீவு நகரிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கேப்பாப்புலவு கிராமத்தில் மக்களது காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அவர்கள் தற்காலிக இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரிடம் தெரிவித்தனர். அந்த காணியும் பெறுறோம்னு சொல்லித்தான் வேலை முடியும். எங்க இருக்குது? அதுக்கு பல 130 ஏக்கர்கள். இதுல காலை காணி ஒருத்தருக்கு 3 ஏக்கர் 4 ஏக்கர். என்ன மாதிரி வளங்கள் அங்கே தென்னை முள்ளைகள் இருந்தது, தோட்டங்கள் செய்யக்கூடிய வயது இருந்தது. நெஞ்சு ஒன்று தாஞ்சிட்டு கொண்டு நாங்க வந்த முகாவிலேருந்து இங்க வந்து தாஞ்சிட்டு விடுவோம் நாங்களும் எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் என்ன முடிக்க முடியும்? இந்த துண்டு இந்த லேஞ்சி மாதிரி ஒரு துண்டு இந்த பகுதியில் பல ஏக்கர்களில் குடியிருந்த தமக்கு தற்போது 1/4 ஏக்கர் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த 1/4 ஏக்கர் காணிக்கு என்ன தொழில் செய்யலாம் பாருங்க. இதுக்குள்ளே பாருங்க என்ன செய்யக்கூடிய இருக்கு. இதுக்குள்ளே எந்த பயிர்படி வைக்கலாம். ஏக்கர் முழு மொத்தம் 550 ஏக்கர். 550 ஏக்கரும் தான் சின்னது. இதுவரைக்கும் என்ன விடையில்லை. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரத்தில் காணப்படும் நாயாறு கிராமத்தில் வெளி மாவட்ட மீனவர்களினால் தாம் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக நாயாறு பகுதி மீனவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினருக்கு தெரிவித்தனர். அன்றாட சாப்பாடு கூட வழி இல்லாம அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம். கொஞ்ச இடத்துலதான் மீன் பிடிக்கலாம், ஒரு கொஞ்ச இடத்துல மழை விடலாம். அவ்வளவு பேரும் கொண்டு அதுல வழிய அடிச்சா எங்க மீன் படுறது? நாங்க மருத்துவ செலவு பாக்குறதா, சாப்பாடு செலவு பாக்குறதா, பிள்ளைங்கள படிப்பை பாக்குறதா? தேர்தல் காலங்கள்ல ஏதாவது வாக்குறுதி வழங்கப்பட்டதா உங்களுக்கு? எங்களுக்கு இப்ப தேர்தல் முடிஞ்சு நாங்க எல்லா இடமும் அறிவிச்சிட்டோம். இப்படி பிரச்சனை ஆனா இன்னும் எந்த நல்ல முடிவும் கிடைக்கல. இந்நிலையில் தென்பகுதி மீனவர்கள் நாயாறு கிராமத்தில் குடிசை அமைத்து சுமார் 450 படகுகள் மூலம் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 400க்கும் மேற்பட்ட அவங்களோட படகுகள் வந்துருக்கு. அப்ப வலை விடுறதுக்கு இடம் இல்லை. இந்த வலை இப்படி இருக்குண்டா அந்த வலைக்கு அருகாலே அடிக்கிறாங்க. இன்னொரு வலை இதாவது தடை செய்ய சொல்லியும் மற்ற அந்த சுருக்கு வலை டைனமேட் அடிக்கிறது. அப்ப இப்படியான இதெல்லாம் அந்த வந்த வெளி மாவட்டத்தில் இடத்துல மட்டும் அதை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. மற்ற இப்ப அந்த கொழும்பு மாவட்டம் வழியே புத்தள மாவட்டம் எல்லாம் தடை தானே. இதேவேளை தேர்தல் காலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கென பிரதான பஸ் தரிப்பிடம் அமைத்துக் கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்களும் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் பஸ் தரிப்பிடத்தினை பயன்படுத்தும் பிரயாணிகள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குவதாக எமது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினருக்கு தெரிவித்தனர். பிள்ளைகளை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு தரிப்பிடத்துல வந்து நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில கூட தரிப்பிடங்கள் இல்ல. 2 தரமா அடிக்கல் நாட்டி பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் இன்னும் கட்டி முடியல. இதேவேளை இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு, மல்லிகைத்தீவு, வட்டுவாக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் சென்று மீண்டும் சிந்தியுங்கள் விழிப்புணர்வு திட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தனர்.
மாத்தறை மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது குழுவினர் அத்துரலிய கந்தோப மாலிம்பட உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்ற மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். தேர்தலுக்கு முன்னர் தமது பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதாக கூறியவர்கள் தற்போது தமது பிரச்சினைகள் தொடர்பில் கருத்தில் கொள்வதில்லை என நெல்வழாங்கங்கைக்கு அருகில் வாழும் மக்கள் தெரிவித்தனர். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள மற்றைய குழுவினர் தலாப மற்றும் தம்புத்திக்கம்பு பிரதேச மக்களை சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். இதன்போது மக்களின் கருத்துக்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டன. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை வெளியுது வார்ட் #எனும் தலைப்பில் பதிவு செய்யுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கத்துக்கு பிரவேசியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? எப்பாவல பாஸ்பேட் அரசு நிறுவனத்தின் கட்டடத்தில் பரவிய தீயினால் கணக்காய்வு மற்றும் விநியோக பிரிவு அழிவடைந்துள்ளது. இன்று அதிகாலை 3 மணி அளவில் தீ பரவியுள்ளதுடன் இதனால் எப்பாவெல பாஸ்பேட் அரசு நிறுவனத்தின் விநியோக பிரிவு அலுவலகம் தீக்கிரையாகியுள்ளது. அங்கிருந்த ஆவணங்கள் அழிவடைந்துள்ளதுடன் இதனால் நிறுவனத்துக்கு சுமார் 60 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் உபாலி அனுராத திசாநாயக்க தெரிவித்தார். தீக்கான காரணத்தை தற்போதைக்கு கூற முடியாது. இது ஒரு சதித்திட்டமா அல்லது மின்னொழுக்கா என்பதை விசாரணைகளின் பின்னரே கூற முடியும். நான் அறிந்த வகையில் இங்கு மின்னொழுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தன. அனுராதபுரம் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. விநியோக பிரிவில் இருந்த அனைத்து ஆவணங்களும் அழிவடைந்துள்ளன. எந்தெந்த ஆவணங்கள் எஞ்சியுள்ளன என்பது தொடர்பில் எம்மால் கூற முடியாது. பல ஆவணங்களை நாம் ஒப்படைத்துள்ளோம். எப்பாவெல பாஸ்பேட் நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் குடுக்கல் வாங்கல் தொடர்பில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அரசு நிறுவனங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற தீச்சம்பவங்கள் பதிவாகியிருந்ததுடன் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி பரவிய தீச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இலங்கையின் முறைகள் தொடர்பிலான நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பிலான முன் அறிவித்தலை வெளியிடும் மோடிஸ் முதலீட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நிறுவனத்தின் முன் அறிவித்தலின்படி இலங்கையின் பொருளாதாரம் எதிர்காலத்தில் பின்னடைவை எதிர்கொள்ளவுள்ளது. சிங்கப்பூரை தளமாக கொண்ட மோடிஸ் முதலீட்டு சேவை இலங்கையின் வெளிநாட்டு செலாவணி மற்றும் முறைகள் தரப்படுத்தலை B1 என தரப்படுத்தியுள்ளது. இவ்வாறான பின்னடைவிற்கு முக்கியமான 2 விடயங்களை மோடிஸ் முதலீட்டு நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் வரி இலக்குகள் தொடர்ந்தும் பின்னடைவை எதிர்நோக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதற்கான முதற் காரணமாகும். வரி திருத்தம் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியுமான அடைவுகள் தொடர்பில் அரசாங்கம் தற்போது வைத்துள்ள எதிர்பார்ப்பு குறைவடைந்துள்ளமை மற்றைய காரணமாகும். அரசாங்கத்தின் கடன் சுமை தொடர்ந்தும் அதிகரிக்கலாம் எனவும் மோடிஸ் முதலீட்டு சேவை நிறுவனம் எதிர்வு கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் கடன் வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கையின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களினால் கிடைக்கவுள்ள நிதி போதுமானதாக அமையாது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் அது மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதில் சந்தேகம் எழுகின்றது. வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் புனரமைக்கப்படாதுள்ள குளங்களும் அந்த சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கின்றது. வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட புதுவிளாங்குளத்தின் ஊடாக 200 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீர் பாய்ச்ச முடியும். குளத்தின் துளுசு மற்றும் வாய்க்கால்கள் சேதமடைந்து காணப்படுவதுடன் யுத்த காலத்தில் அமைக்கப்பட்ட மண்ணணைகள் அகற்றப்படாமையினால் குளத்தில் நீர் தேக்கி வைக்க முடியாதுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். கனகராயன் குளம் கமநல அபிவிருத்தி திணைக்களத்திற்கு உட்பட்ட இந்த குளத்தின் புனரமைப்பிற்காக வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் பல லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இடம்பெயர்வுக்கு பிறகு குளவேலை செய்ததில் 37 லட்சம் ரூபாய் வேலைகள் ஒதுக்கப்படும். ஆனால் அங்க செய்த வேலை ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாம் குளம் பாலடைஞ்ச நிலையெல்லாம் இருக்குது. கலிங்கு தண்ணி போற இதுக்கு
ராணுவம் ஒரு வண்டடிச்சதால அந்த தண்ணி வந்து வயல்வெளியெல்லாம் முறிச்சு வாய்க்காலெல்லாம் முறிச்சு தான் பாஞ்சு நிற்குது. குளக்கட்டுக்கு ஒழுங்கா மண்போடல பொறுத்த மழை காலங்கள் கடுமையா தண்ணி வந்தா குளக்கட்டால எல்லாம் ஆகுது. துருசுகள் வாய்க்கால் வந்து இன்னும் புனரமைக்கப்படல. அந்த புனரமைக்கப்படாத காரணத்தால நாங்கள் 250 ஏக்கர் செய்கிற வயலை இன்றைக்கு 150 ஏக்கரா குறைச்சிருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால் அதுல குளத்துல நிக்கிற அரவாசி தண்ணி வந்து ஆத்துல மேலதிகமாக தேவை இல்லாம வயலுக்கு பாய்ச்ச முடியாத அளவுக்கு அதால போய் கொண்டிருக்கும். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் விவசாயத்துறையை மேம்படுத்த 3360 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதிலும் இந்த குளம் முறையாக புனரமைக்கப்படாமைக்கான காரணம் என்ன? நிதி எவ்வாறு செலவிடப்பட்டமை என்பது தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இவ்வாறான குளங்கள் புனரமைக்காமை தொடர்பில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல சந்தர்ப்பங்களில் மௌனம் சாதிப்பது ஏன்? கிழக்கு மாகாண சபையின் 60வது அமர்வு இன்று நடைபெற்றது. இன்றைய அமர்வில் 14 பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் இந்த மக்களுக்காக சுமார் 65,000 வீட்டு திட்டங்களை செய்வதற்கு முன்மொழிந்தது. அந்த திட்டம் வடகிழக்கு மக்களுக்கு உகந்ததல்ல என்ற ஒரு கேள்வி அவர்கள் 37,000 வீடுகள் தேவையாக இருப்பதாக எங்களுடைய வீடமைப்பு அமைச்சர் அறிவித்திருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்ப இது உகந்ததல்ல என்ற ஒரு தீர்மானத்தை மக்கள் முன்வைத்திருக்கிறார். ஆயுட்காலம் சுமார் 35 வருடம் என்று கூறப்பட்ட போதிலும் அதை பார்வையிட்ட மக்கள் கூறுகிறார்கள் சுமார் 5 வருடங்கள் கூட அந்த வீட்டிலே இருக்க முடியாது என்ற ஒரு கோரிக்கையை பெருமதியான வீடுகளாக இது கூறப்படுகிறது. நான் நினைக்கிறேன் சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்ட முடியும் அந்த வீட்டை. பிரதேச எல்லைகள் நிர்ணயம் செய்யாமல் இருப்பதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாமல் இருக்கின்றது. இதனால் இதனை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். எல்லைகள் நிர்ணயத்தின் பின்னர் இடம்பெறவுள்ள தேர்தலை எதிர்பார்த்துள்ளோம். இந்த பகுதியில் சிறு பிரிவினராக உள்ள எமக்கு மிகவும் சிறந்தது. நல்லாட்சியில் அமைச்சரவையில் ஜனாதிபதியின் கருத்துக்களை நடைமுறைப்படுத்துவதில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திணைக்களங்களில் அல்லது பாடசாலைகளில் ஏதாவது ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விழாக்களில் தேசிய கொடி ஏற்றப்படுகின்றது, தேசிய கீதம் பாடப்படுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பங்கு பெற்ற நிகழ்வுகளில் கூட மாகாண சபை கொடி ஏற்றப்படாமல் இருப்பதை தான் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. கச்சதீவு விவகாரத்தில் தன் மீது வசைபாடுவதை தமிழக முதல்வர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் கச்சத்தீவு தொடர்பில் மு கருணாநிதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து தெளிவூட்டும் வகையில் அவரால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தாம் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் மு கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். எனினும் 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது சுதந்திர தின விழாவில் அவர் ஆற்றிய உரை இதுவரை எழுத்து வடிவிலே காணப்படுவதாகவும் அதனை செயற்படுத்த ஒரு சிறு துளி கூட செயற்படவில்லை எனவும் மு கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலம் தொடர்பில் சர்ச்சையாக உள்ள கச்சத்தீவு சர்வதேச கடல் எல்லைக்கு அமைய இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் முதல்வராக இருந்தபோது கச்சத்தீவை மீட்பதற்கு போராடி வாதாடியுள்ளதாகவும் மு கருணாநிதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை நிந்தவூரில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமே நேற்றிரவு சந்தேக நபரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். சுகையினம் காரணமாக மருத்துவரிடம் சிகிச்சைகளுக்காக சென்றபோதே குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் 52 வயதான நிந்தவூர் பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 8 வயதான சிறுமி அம்பாறை வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சம்மாந்துறை போலீசாரினால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான போட்டிகளின் போது மோதல்களில் ஈடுபடும் வீரர்களுக்கு எதிராக அதிகபட்ச தண்டனை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் தயஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மரதானி புனித ஜோசப் மற்றும் கண்டி தர்மராஜ கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றின் போது இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.